Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு யம்மியான கேரளா ஸ்டைல் சர்க்கரை வரட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இது ஒரு ஓணம் ஸ்பெஷல் ஸ்வீட் கூடன்னு சொல்லலாம். இதற்காக 2 வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு தண்ணி விட போறேன். நார்மல் பைப் தண்ணி தாங்க. அதோட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ தோல் சீவன வாழைக்காவை இதுக்குள்ளதான் போட போறோம். இப்போ வாழைக்காவோட தோலை நீக்கிறதுக்கு முன்னாடி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நடுவுல லேசா கீறி விட்டு அந்த தோலை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு நேந்திர பழத்தோட வாழைக்காய்ங்க, நல்லா முத்தின நேந்திர பழத்தோட வாழைக்காய். அதனால இப்ப சிப்ஸ் எல்லாம் போடும்போது இதே மாதிரிதான் தோல் எடுத்து சிப்ஸ் போடுவாங்க. நேந்திர சிப்ஸ் போடும்போது பாருங்க தோல் எல்லாம் வந்துடுச்சு. ஏதாவது கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்ப இதே மாதிரி இன்னொரு வாழைக்காயில இருந்தும் தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இத அந்த உப்பு மஞ்சள் கலந்த தண்ணிக்குள்ள போட்டுடலாங்க. ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ள இருக்கட்டுங்க. ஏதாவது கரை கொஞ்சமா இருந்தா எல்லாம் போயிடும். இப்போ ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் ரெண்டையும் மஞ்சள் தண்ணியில இருந்து எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு பேப்பர் டவலால தொடச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்க போறதுனால தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா எண்ணெய் எல்லாம் தெறிக்குங்க. இப்போ பேப்பர் டவல் இல்லைனாலும் ஒரு டர்க்கி டவல் துணியால, சின்ன துணியால நல்லா தொடச்சு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணுங்க. இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக நீள் வாக்குல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதா கட் பண்ண போறேங்க. முந்தி காலத்துல பெருசு பெருசா கட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீள் வாக்குல கூட கட் பண்ணுவாங்க. பாருங்க இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப 2 வாழைக்காயையும் ஒரே மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் ஒரு பேப்பர் டவல்ல போட்டிருக்கிறேன், ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா வடிஞ்சிரும்னு. இப்ப கடாய் வச்சு சூடான உடனே எண்ணெய் விட்டுருக்கிறேங்க. கேரளால நல்ல டேஸ்டுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ வாழைக்காயை எண்ணெயில போட்டு பொரிக்கிறோம். இப்ப இத மிதமான தீயில வச்சு பொரிக்கணுங்க. அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு பொரியும். இது பொரியட்டுங்க. அதுக்கு இடையில இன்னொரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுல 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. அந்த தண்ணியோட 1 கப் அளவுக்கு பொடிச்சு வச்சிருக்கிற வெல்லத்தை அதை ஆட் பண்ணி வெல்லம் கரையிற மாதிரி கொதிக்கட்டுங்க. கரைஞ்சா போதும். இப்ப நம்ம இது கரையறதுக்குள்ள வாழைக்காய் பார்த்தா நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க, மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து ஒரு பேப்பர் டவல்ல போட்டு எண்ணெய் வடிய வச்சிடலாங்க. இப்ப இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை ஒரு வடிகட்டி மூலமா ஒரு தவால சேர்த்துக்கலாம். ஏதாவது தூசு இருந்தா எல்லாம் வந்துடும், அதுக்காக தான் வடிகட்டுறோம். இப்போ இந்த தவால இருக்கிற வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ஒரு பாகு பதத்துக்கு வரணுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்ப பாருங்க நல்லா வந்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பவுடர், அதை வந்து கொஞ்சமா ஆட் பண்றோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வெள்ளைப்பாகுல அது நல்லா கரையணுங்க. இப்ப அது நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரும்போது இந்த பொரிச்சு வச்சிருக்கிற வாழைக்காய்களை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைக்காய் வந்து நல்லா ஆறி இருக்கணும். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆறி இருக்கணுங்க. இப்போ வாழைக்காய் ஃபுல்லாவும் நல்லா இந்த வெள்ளைப்பாகு கலந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. கலந்து விட்டுக்கணும். நிதானமா பொறுமையா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப பார்க்கும்போதே சாப்பிட ஆசையா இருக்குது. அடுப்பை வந்து நல்லா மிதமா வச்சுதான் இதை மிக்ஸ் பண்ணணுங்க, ரொம்ப கம்மியா வச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுக்கு ஜீரக பவுடர் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வருது. நல்லா ஊற்றி அந்த வெல்லம் எல்லாம் திக்காய் வரும்போது சர்க்கரை பொடி, இதை சர்க்கரையை மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சிருக்கிறேங்க. இதை கொஞ்சமா ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணி வரும்போது அந்த வெள்ளப்பாகுல இருக்கிற அந்த வாழைக்காய் பீசஸ் ஒன்னோடு ஒன்று ஒட்டாம இருக்கும். அதுக்காக தான். இப்போ மீதம் இருக்கிற இந்த சுக்கு ஜீரக பொடியையும் இதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை தூளை கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இனிப்பாயிடும். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்க, இது இப்படியே கொஞ்சம் ஆற விடணும். நான் மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை பொடியை சேர்த்து அதையும் கலந்து விடுறேன். அடுப்பை அணைச்சிட்டேங்க. அணைச்சிட்டு கொஞ்சம் கூட சர்க்கரை பொடி சேர்த்து அதை நல்லா கலந்து விடுறேன். பாருங்க, லேசா ஆறி வரும்போது நான் இப்ப என்ன பண்றேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி தூள், அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அரிசி பொடி, நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ற அரிசி பொடியும் ஆட் பண்றேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வரான்னு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை ஆட் பண்றேன். இப்ப இதை நல்லா ஆற விட்டுறலாங்க. பாருங்க, ஆறின உடனே இப்ப சைடுல பாத்தீங்கன்னா அந்த பொடியெல்லாம் ஒதுங்கி வரும். இதை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த தடவை செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க எப்படி ட்ரையா இருக்குதுன்னு. நீங்களும் இந்த ரெசிபி பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக்